வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்ம ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னால் என்ன, அது எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கம்பெனியோட கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்கான ஒன்று. ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா அந்த கம்பெனினால் அவங்களோட லோன்ஸை ரீபே பண்ண முடியுமா, அப்புறமேட்டு அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் தர முடியுமா, அப்புறமேட்டு அவங்களோட கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியுமான்ற விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான் வரும். அதுதான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், கடைசியாக ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இது 3த்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர ஐட்டம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வர்ற ப்ராஃபிட் தான் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட டீட்டெயில்ஸ். இப்போ இதில் கேஷ் இன்ஃப்ளோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளைண்ட்ஸ், அந்த பிஸ்னஸோட கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் தான் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட கேஷ் இன்ஃப்ளோ. அடுத்ததாக ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் கேஷ் அவுட்ஃப்ளோ எதுலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி அவங்களோட சப்ளையர்ஸுக்கு கேஷ் ரீபேமெண்ட் பண்ணுறது, அப்புறமேட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது, அப்புறம் அவங்க எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்காக செலவு பண்ணுற அமௌண்ட், இந்த விஷயங்கள்லாம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் கேஷ் அவுட்ஃப்ளோவாக வரும். அடுத்ததாக ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வர்ற ஒரு ஐட்டம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கேஷ் இன்ஃப்ளோவை பார்க்க போகிறோம். கேஷ் இன்ஃப்ளோவில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அவங்க வச்சுருக்க ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது விற்றுருக்கலாம், அப்புறம் அவங்க கொடுத்துருக்க லோன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வரும். அடுத்ததாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்ன பார்க்க வரோன்னா ஒரு கம்பெனியோட கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். அவங்க இதில் மேக்ஸிமம் இதில் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க, லைக் பையிங் ஆஃப் அசட்ஸ். ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாங் டேர்ம் அசட்ஸை தான் வாங்கியிருப்பாங்க, லைக் பிளான்ஸ், மிஷினரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது கம்பெனிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கேஷ் அவுட்ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வரும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக வர ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும்னா இதில் அந்த கம்பெனி ஏதாவது லோன் வாங்கியிருந்திருக்கலாம், இல்லை அவங்க ப்ரொமோட்டர்ஸ் இதில் பணத்தை போட்டிருக்கலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு கம்பெனியோட கேஷ் அவுட்ஃப்ளோவை பற்றி தான் பார்க்குறோம். இந்த கேஷ் அவுட்ஃப்ளோவில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கம்பெனி லோன் ரீபேமெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அந்த கம்பெனி அவங்களோட லீஸ் லைபிலிட்டிஸ்லாம் பே பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கேஷ் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் வரும். கடைசியாக நம்ம இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கம்பெனியோட டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் கடைசியாக இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், இதை 3த்தையும் ஆட் பண்ணி வர்ற டோட்டல் அமௌண்ட்டு தான் டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ அமௌண்ட். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம முன்னாடி சொன்னதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்.